வணக்கம் நண்பர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிந்து தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகள் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திருவாளர் முனி ஆறுமுகம் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் சம்பந்தமா நீங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வெற்றியும் கூட வரிசையில் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றியை அலங்கரித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை இதுல என்னவா இருக்கு? அதாவதுங்க, நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்னைக்கு வாக்கு எண்ணப்பட்டது, முடிவும் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் மும்முனை போட்டியாக இருந்தது. ஒன்று திமுக, மற்றொன்று பாட்டாளி மக்கள் கட்சி, மூன்றாம் இடத்தில் போட்டி களத்தில் இருந்தது நாம் தமிழர் கட்சிங்க. இப்போ அதிமுக இந்த இடைத்தேர்தலில் பங்கேற்கலன்னு சொல்லிட்டு தேர்தலை புறக்கணிச்சது. அவங்க யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவிப்பு பண்ணாருங்க. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மறைமுக ஆதரவுகள் எங்களுக்கு அதிமுகவினுடைய எடப்பாடியினுடைய கண் இசைவுக்கு ஏற்ப எங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு மேடைகள்ல அதெல்லாம் சொல்லி வாக்கு அளிச்சாங்க, அதாவது வாக்கு சேகரிச்சாங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னாங்க 82% வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்போ நீங்க கடந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%, 42% தொடங்கி 46% இப்படி எல்லாம் தாங்க வாக்கு சதவீதங்கள் பதிவாகிட்டு வந்தது. இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா தருமபுரியில கிட்டத்தட்ட 82% மேற்பட்ட வாக்குகள் பதிவானது. அப்போ நீங்க கடந்த காலங்கள்லயும் இப்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது வாக்களிக்கக்கூடிய ஆர்வம் பொதுமக்கள் கிட்ட நிறைய இப்ப கூட்டிட்டு வருதுங்க. ஒரு காலத்துல படித்தவர்கள் குறைவு, பாமர மக்கள் அதிகமாக இருந்த காலகட்டங்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி, உயர் பள்ளி வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 100 விழுக்காடு வரைக்குமே இன்னைக்கு எல்லாமே படிக்கக்கூடிய ஆட்களாக இன்னைக்கு இந்த தலைமுறையில் வந்துட்டாங்க. அப்போ குறைந்தபட்சம் ஜனநாயகத்துக்கான கடமையை ஆற்றணுன்ற தன்னார்வ நோக்கத்தோட நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. ஆனா இந்த 100% வாக்குகளை பதிவு செய்ய முடியாத காரணம்னு பாத்தீங்கன்னா தேர்தல் நடைமுறையில நிறைய சிக்கல் இருக்குதுங்க. அது காரணம்னா நிறைய வாக்காளர்கள் வெளியூர்ல குடியிருக்காங்க, வெளியூர்ல வேலை விஷயமா பணிபுரியும் போது அதுக்கு போறதுக்கான சூழல் இல்லைங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னா, இப்போ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கைரேகை பதிவுகள்ல நிறைய தேர்தலோ இல்ல அரசு ஆவணங்களோ நிறைய இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த வகையில வாக்களிக்கக்கூடிய ஒரு நடைமுறையில இனி வரும் காலங்களில் டிஜிட்டல் வாக்குப்பதிவுகளாக அதை மாத்துருங்க. அதாவது எப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓட்டர்ஸ் அப்படி ஒரு சிலரை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தா 100% வாக்குகள் எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது ஜனநாயக ரீதியா வரும் காலகட்டங்களிலாவது தேர்தல் ஆணையம் இதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ இந்த கள்ள ஓட்டுகளை தவிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாக்காளர் இன்னைக்கு ஒரு காலத்துல வாக்குச்சீட்டுகளுக்கு முத்திரை பதிச்சு வாக்களிச்ச காலம் உண்டுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேலட் மிஷின் வந்துடுச்சு. அப்ப இந்த பேலட் மிஷின்ல ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா பிங்கர் சிஸ்டத்தை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தினா, அப்போ இது தவறான வாக்குகளுக்கோ கள்ள ஓட்டு போடுறதுக்கோன வாக்குகளுக்கு எந்த வகையில இடமில்லாம போயிடும். இது தேர்தல் ஆணையம் வருங்கால கட்டங்களிலாவது நடைமுறைப்படுத்த வேண்டும்ன்றதாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜனநாயக ரீதியா. இல்ல, இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சாரம் செய்து ஒரு வீண் சண்டையை வலிக்கக்கூடியதை போல பேசி இறுதி நாள்ல கூட அந்த வேட்பாளரை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினரை பார்த்து மிக கொச்சையாக பேசினார்கள். தொடர்ந்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தத்துவ தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் குறித்து கூட மிகப்பெரிய அளவுல அவதூறு பரப்பினாங்க. அந்த நிலையிலும் கூட மக்கள் களத்துல அந்த கட்சி எடுபடாம மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. சொல்ல போனா அந்த டெபாசிட் கூட அவங்க இழந்திருக்கிறாங்க நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த தேர்தல் பின்னடைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க,
இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஊடக பதிவுகள் கூட நம்ம நிறைய கவனிச்சுங்க. அப்போ வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு இடங்களாக நேரத்தையும் நாட்களையும் தேதியிட்டு வந்து ஒதுக்கீடு பண்றாங்க காவல்துறை. அப்போ திமுக வந்து பிரச்சாரம் செய்வதற்காக வந்து அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமுடைய நிர்வாக தலைமையின் கீழ் திமுகனுடைய தேர்தல் பணிக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிங்க அந்த பகுதியில வந்து அவங்க ஒருங்கிணைப்புகளுக்கான வேலைகள் செய்யும் போது அப்போ அவங்க தேர்தலுக்கான வந்து பிரச்சார முன்னணி தலைவர்கள் இல்ல நட்சத்திர பேச்சாளர்கள் வரும்போது வந்து அங்க வந்து மக்களை வந்து அணி திரட்டுவது இது இயல்புங்க. அப்ப அந்த வழியாக கடந்து செல்லுகின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் இருந்தக்கூடிய சில தோழர்கள் வந்து அந்த இடத்துல வந்து வேலை நிறுத்திக்கிட்டு வந்து திமுக பிரச்சாரத்தை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க அதை வந்து எதிர்கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க. நீங்க மக்கள்கிட்ட எதிர்கேள்வி கேட்கணும்னா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் நீங்க வந்து உங்க கருத்துக்களை முன்னெடுக்கலாம். ஆனா நீங்க வந்து மற்ற கட்சியினர் ஒருங்கிணைத்து ஒரு பெருங்கூட்டத்தை சேர்க்க வச்சிருக்கிற இடத்துல போய் இவங்க அந்த வழியை கடந்து போகிற நேரத்துல வந்து அங்க வந்து உங்களை கிட்ட வந்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு வேட்பாளர் பேசுறது வந்து இது தேர்தல் நடைமுறைக்கு மாறான ஒரு செயலுங்க. அப்போ அந்த இடங்கள்ல தான் பாத்தீங்கன்னா வந்துங்க அங்க சில சலசலப்பு ஏற்பட்டது. அப்புறம் காவல்துறையில் தள்ளுமுள்ளலாம் ஏற்பட்டதுங்க. காவல்துறை தலையிட்டு அதை வந்து சமரசப்படுத்தினாங்க. இது ஒரு பக்கம். இப்போ அந்த விக்கிரவாண்டி பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய யாருங்க அவரு சாட்டை துரைமுருகன் வந்துங்க பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து கொள்கை பிரச்சார செயலாளர். அவர் பேசுகின்ற அந்த பொதுக்கூட்டத்துல வந்து கலைஞரை வந்து தரம் தாழ்ந்து பேசுகின்ற வகையில வந்து அவருடைய பதிவுகள் நிறைய இருந்ததுங்க. அதாவது ஒரு அரசியல் தலைவரை வந்து அரசியல் ரீதியாக அது அரசியல் மாண்புக்குரிய வகையிலே வந்து ஒரு கருத்து ரீதியான விமர்சனத்தை முன்வைக்குவது நியாயம் தாங்க, வரவேற்கலாம். ஆனா நீங்க ஒரு யாரோ ஒரு எதிர்கட்சியோ இல்ல வந்து யாரோ ஒரு பாடல் பதிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடல் பதிவு தான் நாங்க பேசுறோம் அப்படின்ட்டு ஒரு இந்த தமிழுக்கு மாபெரும் தொன்றாற்றிய ஒரு பெரும் வரலாற்று தலைவருங்க கலைஞர் அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் மறைஞ்சால் கூடங்க அவருடைய வரலாற்று நிகழ்வுல அவர் அரசியலுடைய சாதனைகள் வந்து மறக்க முடியாத நிறைய பதிவுங்க. அப்படியெல்லாம் அவருடைய வரலாற்று சாதனைகள் இன்னைக்கு நிறைய நிகழ்த்தினார். இது ஒரு புறம் இருந்தாலும் நீங்க அவரை வந்து ஒரு தரம் தாழ்ந்த சாதியை குறிப்பிட்டு அந்த சாதியை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சாதி வர்ணாசிரம் அந்த பட்டியல் இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெயரை உச்சரிச்சு நீங்க சண்டாளன் சதிகாரன் வந்து நீங்க வந்து கருணாகம் கொண்ட கருணாநிதின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறது வந்துங்க இது வந்து அடிப்படை அரசியல் புரிதல் நாகரிகம் இல்லாம பேசக்கூடிய வார்த்தைகள் இதுங்க. அப்போ திமுக வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தா கூட வந்துங்க அதிமுக வந்து எதிர்கட்சி. அப்போ பிரதான எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய சில சீனியர் லீடர்ஷிப்பும் கூட வந்துங்க கலைஞரை வந்து இப்படி தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுனதாக இல்லைங்க. அதிமுக கட்சியின் சார்பாக அந்த பாடலை வந்து அவங்க வந்து கலைஞருக்கு எதிராக வந்து ஒளிபரப்புக்காக அவங்க பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த அதிமுகவை சார்ந்த தலைவர்கள் கூட வந்துங்க மேடைகள்ல பாத்தீங்கன்னா கலைஞரை இப்படி வந்து ஒருமையிலோ இப்படி வந்து சுட்டிக்காட்டி பேசுனதெல்லாம் எங்கேயுமே நடக்கலைங்க. இல்ல வரலாற்றின் பக்கங்கள்ல வந்து எம்ஜிஆர் வந்து முதல்வராக இருக்கும்போது சட்டமன்றத்துல வந்து டாக்டர் கலைஞர் அவர்களை கருணாநிதி என்று விழித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் அவர்களே வந்து எச்சரித்து எனக்கு தலைவராக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவரை வந்து கருணாநிதி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்ததா ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. இல்ல இது ஒரு காலத்துலங்க இப்போ கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் மாண்பை வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் ஓரளவுக்கு வந்து கடைபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில வந்து அரசியல் மாண்பு என்பது அறவே இல்லைங்க. அதாவது ஒரு தலைவர் வந்து பண்புக்குரியவராக இருந்தால் மட்டும்தாங்க அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ நிர்வாகிகளோ வந்து ஒரு பண்பட்ட வெளிப்படைத்தன்மையை வந்து கையாள முடியும். ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்டே வந்துங்க அந்த தலைமை பண்பு அரசியல் மாண்பு இது அறவே இல்லைங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து ஒப்பிட்டு சில விஷயங்களை பேசலாம். ஒரு மேடைகள்ல பாத்தீங்கன்னா வந்து உணர்ச்சி வசப்பட்டு வந்து காலனி செருப்பை எடுத்து ஒரு அரசியல் தலைவர் வந்து மேடையில வந்து காட்டி இதனால அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பேசுறது,
பிற தலைவர்களை வந்து விவாத நிகழ்ச்சியில வந்து உனக்கு பைத்தியமா, நீ தான் பைத்தியமான்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசப்பட்ட தலைவர்கள் இப்படி எல்லாம் நிறைய பதிவுகள்லாம் இருக்குதுங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுக்கூட்ட மேடைகளிலே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து பணம் பச்சை மட்டை வந்து காத்திருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் சரமாரியா வந்து அடிவிழும்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய வன்முறையை தூண்டுகின்ற ஒரு தலைவருக்கான இது பண்பட்ட போக்கா? அந்த போக்கு இல்லாதனாலதாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டை துருமன் போன்றவர்கள்லாம் இதை பேசுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சு போச்சுங்க. அப்போ இதை யார் கட்டுப்படுத்தணும்? அந்த கட்சியை வழிநடத்துகிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள் வந்து கட்டுப்படுத்தணுங்க. ஆனா அவர்கிட்டயே அந்த கட்டுப்பாடு இல்லை. அந்த அரங்கத்துல எதிரில் அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டு அந்த கலைஞர் அவர்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசும்போது வந்து ரசன நகைப்புடன் வந்து ரசிக்கிறாருங்க சீமான். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு வந்து காவல்துறை வந்து அதுக்காக வந்து சாட்டை துருவன் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படும் போது நானும் அதவே பேசுறேன், அந்த பாடலை நானே போடுறேன், என்னையும் வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லி பேசுறதெல்லாம் இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் மற்ற ஒரு போக்குகள் தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு அபார வெற்றியை வந்து அந்த மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதிமுக தேர்தலை புறக்கணிக்கப்பட்டு இருந்தா கூட அந்த வாக்குகள் யாரை சார்ந்து போய் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் வந்து எதிர்பார்த்து போய ஒரு சூழலுங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அதிமுக எடப்பாடி தலைமையிலான அணி வந்து மறைமுக ஆதரவுன்னு சொல்லப்பட்டு இருந்தா கூட, ஆனா இன்னைக்கு வாக்கு சதவீதங்கள் வந்து பதிவாயிருக்கிறத பார்க்கும்போது அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து ஒரே ஒரு வாக்குகள் கூட வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கப்பட்டதாக வந்து வாய்ப்பு இல்லைங்க. காரணம் என்னன்னா, நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து திராவிட அரசியல் சார்ந்த சித்தாந்தத்திலோ அல்லது தலைமையில வந்து கருத்து முரண்பாடுகள், கொஞ்சம் கொள்கைகள் ஏற்றத்தாழ்வுகள் கூட இருக்குதுங்க. ஆனா நீங்க வந்து அதிமுக காரனுடைய முழுமையான ஆதரவு பெற்றுட்டு வந்து நம்ம வந்து விக்கிரவாண்டியில வந்து வெற்றி மகுடத்தை சூடலான்னு சொல்லி சீமான் வந்து கணக்கு போட்டதெல்லாம் வந்துங்க பூனை கண்ணமுடி உலகம் இரண்டு போச்சு என்றவனுடைய கதை தாங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வந்து சீமான் உணர்வாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல காலையில் இன்னைக்கு நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில கூட நிருபர்கள் கேட்கப்படும் போது என்ன சொல்றாருன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருடன் கூட்டணி அமைப்பீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு சீமான் வந்து பதிவு பண்றாருங்க, என்னுடைய சித்தாந்தத்தை தலைமை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அவர்களோட வந்து நான் கூட்டணிக்கு தயார்னு சொல்லி பேசுறாருங்க. ஒரு ஆரம்ப காலத்துல பேசின அந்த வார்த்தைகள் இருந்து மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல முரண்படுறாரு. அப்போ என்ன சொன்னாருங்க, திராவிட இயக்கங்களோட திராவிட சித்தாந்தம் கொண்ட அரசியலமைப்புகளோட நான் கூட்டணியில்னு சொல்லி சொன்னார். சரி, இப்போ வந்து என்ன சொல்ல போறேன்னா, அப்ப யாரோட கூட்டணி? சரி, அப்படியே நீங்க வந்து நாம் தமிழருக்கான வந்து கொள்கை சித்தாந்தம் என்ன? அப்போ நாம் தமிழர் பேசுகின்ற அரசியல் எத்தகைய அரசியல்? நாம் தமிழர் பேசுவது வந்து தமிழ் தேசிய அரசியலா? இல்லை, அது வந்து இனவாத கிளர்ச்சியை தூண்டுவதற்கான வந்துங்க இன்றைக்கு இளைஞர் சமூக மத்தியில வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டுகின்ற அரசியலை பேசுகின்ற நவீன தமிழ் தேசியத்தை தான் வந்து சீமானிச தமிழ் தேசியத்தை தான் சீமான் பேசுறாரு தவிர தமிழ் தேசிய கருத்துக்களை அவர் பேசலைங்க. அப்படி இருக்கும்போது வந்து அப்ப இவருடைய சித்தாந்தத்தை தலைமை ஏற்றுக்கொண்டு யார் வந்து இவரின் தலைமையின் கீழ் கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க. அப்படியே யாராவது வந்தாலும் தனி ஒருவராக ஒரு மனிதராக இருக்கக்கூடிய லெட்டர்பேட் இயக்கங்கள் யாராவது சீமானாக ஏற்கனவே சொல்லப்பட்ட சில லெட்டர்பேட் இயக்கங்கள் வேணா வரலாம் தவிர மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளோ குறைந்தபட்ச பொது உடைமை இயக்கங்களோ இவங்கெல்லாம் யாருமே வந்துங்க சீமான் தலைமை ஏற்பாங்களா? வாய்ப்பு இல்லைங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவோ ஆகட்டும் அல்லது திமுக ஆகட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு இயக்கங்கள் இன்னைக்கு அரசியல் அமைப்புகள் இருந்தாலும் இவங்க ஒருத்தருக்கு வந்து மாறான சில வந்து கொள்கை சித்தாந்தங்கள் வேறுபட்டு இருந்தாலுங்க, ஆனா இவங்க பேசுகின்ற அரசியல் சில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவுடை அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அரசியல் என்பது எல்லோருக்குமான அரசியல், திராவிட அரசியல் என்பது எல்லோருக்குமான அரசியலுங்க. அப்போ நீங்க வந்து சீமானுடைய அரசியல் வந்து யாருக்கான அரசியல்? இது வந்து எல்லோருக்குமான அரசியலா? இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இனவாதத்தை தூண்டுகின்ற அரசியல் சீமானிசம். இது போன்ற அரசியலை மக்கள் ஒருபோதும்
அங்கீகரிக்க கூடாதுங்க. அப்போ இந்த இனவாத அரசியலை வந்து மேலும் 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 பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து அவங்க சந்திக்கிற தோல்வி பின்னடைவு என்பது வந்து மக்களான அந்த தத்துவம் எடுபடல, அது கோட்பாடு அவங்க சொல்ற அந்த மண்ணைத்தன்மையான ஒரு தமிழ் தேசிய கோட்பாடு என்பது எடுபடாம தான் அவங்க தொடர்ந்து தோர்த்து வராங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அது பின்னடைவை தான் சந்திக்குங்க. அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தம் பாத்தீங்கன்னா வந்துங்க, ஏற்கனவே வந்து சீபா ஆதித்தனார் ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி. அதுக்கு பிறகு வந்து அவராலே அந்த கொள்கைகளை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல. அந்த கொள்கைகளை வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ அவர் வந்து ஒரு பெரிய வந்து செல்வந்தராக இருந்ததுனால சில காலம் வந்து அரசியலை வந்து அவர் முன்னெடுத்தார். அதே பெரிய பின்னடைவு தாங்க. அதுக்கு பிறகு அவரே திராவிட இயக்கங்களோட தன்னை வந்து இணைச்சுக்கினாருங்க. இதுதான் வரலாற்று உண்மை. ஆக சீபா ஆதித்தனார் கையிலே ஆகாத ஒரு மாபெரும் சாதனை சீமான் செய்து விட முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. ஒரு சித்தாந்தகமோ ஒரு அரசியல் கருத்தோ வெற்றி பெற வேண்டும் என்றால் பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டதை போல மக்களிடம் செல், மக்களுக்கு ஏற்றார் போல் உன்னை நீ மாற்றிக்கொள். அப்போ மக்கள் தாங்க இதுல வந்து எஜமானர்கள். மக்கள் தீர்மானித்தால் மட்டுமே ஒரு அரசியல் மாற்றத்தை தர முடியும். அப்போ தமிழ்நாட்டுல வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 45 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் தாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சது. அதுக்கு பிறகு வந்து திராவிட அரசியல் கொள்கை மாற்றத்தால் தான் வந்துங்க இன்னைக்கு திராவிட அரசியல் வந்து தலை தோங்கி நின்று ஒரு பெரிய இந்த சமூகங்களுக்கான ஒரு அரசியல் எழுச்சியை தந்தது. இந்தியாவிலே நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் வந்து முன்மாதிரியான திட்டங்களா இருப்பதற்கு அப்படி இருக்கும்போது அப்போ மக்களுக்கான ஒரு கருத்தியலை முன்னெடுக்கும் போது மட்டும்தாங்க எல்லா மக்கள் ஆதரிப்பாங்களே தவிர, ஆனா சீமான் பேசுகின்ற ஒரு நவீன தமிழ் தேசியம் என்பது சொற்பமாக சில கலைப்புவாதிகளுக்கான அரசியல் தாங்க அது ஏற்புடையதாக இருக்குமே தவிர, உண்மையான தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்கள் அல்லது தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கியவர்கள் எவராக இருந்தாலும் சீமானிசத்தை ஒருபோதும் வந்துங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு இப்போ நேற்று கூட பாத்தீங்கன்னா வந்துங்க நான் வந்து ஒரு வலைவலி நிகழ்ச்சியில பார்த்தேன். அதுல திருவாரூர் மாவட்டம் திருவோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி பேசுறார். அவர் வந்து நான் அடிப்படையிலே வந்து மார்க்சிய தத்துவத்துல இருந்து வந்தவர் தாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து தமிழ் தேசிய கருத்துகளுக்கு கொஞ்சம் என்னை வந்து மாறுபடுத்திக்கிறதுக்கு பிறகு வந்து ஒரு தமிழ் புலவரால் வந்து என்னை வந்து அழைச்சிட்டு போய் தான் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து என்னை வந்து இணைச்சாரு. அதுல வந்து நான் வந்து பயணிச்சேன். ஆனா அங்க பயணிக்கும் போதுதான் தெரியுது அது வந்து உண்மையான தமிழ் தேசியம் அல்ல. ஏன்னா நான் வந்து மார்க்சியத்தை வந்து கம்யூனிசத்தை உள்வாங்கியதனால் எனக்கு வந்து இங்க தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை என்னன்றது எனக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது. அப்ப அது இங்க பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியில வந்து தமிழ் தேசியம் என்பது அல்ல, இது ஒரு தனி மனிதனுக்கான ஒரு தலைமை குறுகல் வாதம் என்பதை நான் உணர்ந்ததனால் வந்து அதுல இருந்து நான் வெளியேறிட்டேன்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் பேசினார். இப்படி இருக்கும் போதுங்க அப்போ இப்போ இன்னைக்கு வந்து நாம் தமிழருக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 30-35 லட்சம் வாக்காளர்கள் கிடைச்சிருக்குன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த அரசியல் புரிதல் இல்லாத புதிய இளைஞர்கள் இன்னைக்கு சீமானுடைய வசம்பு பேச்சால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு நாம் தமிழர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஆனா இவர்களெல்லாம் வந்து உண்மை தமிழ் தேசியம் என்ன அல்லது தமிழீழத்தினுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் இந்த வரலாற்றை இவர்கள் வந்து படிக்கணுங்க. இந்த புரிதல் எல்லாம் இல்லாம சீமான் பாத்தீங்கன்னா ஒரு வசீகரமான ஒரு வசனகர்த்தா பேச்சாளர். அதனால அவருடைய நடிப்பு புலமையை வந்து இந்த இளைஞர்கள் வந்து அந்த மயங்கி அவருடைய தலைமை ஏற்கிறாங்க. ஆனா கண்டிப்பாக வந்து உண்மையை தமிழ் தேசியத்தை உணர்கின்ற போது சீமானிடமிருந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்துங்க விலகி செல்வார்கள் என்பதுதாங்க இது காலத்தின் உண்மை. உண்மையான ஒரு அரசியல் பார்வையோடு அந்த இளைஞர்கள் ஒரு திராவிட அரசியலுக்கு வந்து சேரட்டும் என்ற ஒரு நல்ல ஒரு ஆசையோடு இந்த நேர்காணலின் தலைவீடு முடித்துக் கொள்ளும். நன்றி தொடர். நன்றி, வணக்கம்.